இனிய நல் நிகழ்விலே நம் அனைவரின் பாராட்டிற்கும் சிறப்புக்கும் உரிய மக்கள் தலைவர் என்று போற்றப்படுகின்ற திருமிகு தொல் திருமாவளவன் அவர்கள் மிக அற்புதமாக பேசினார்கள். இன்றுதான் நான் வானொலியில் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் உரையை கேட்டிருக்கிறேன். அதற்கு பின்னர் இன்றுதான் அவருடைய உரையை நேரில் கேட்கும் வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். அத்தகைய பெருமைக்குரிய, அதுவும் இந்த லிட்டில் ஸ்டார்ஸ் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் அதனுடைய 2ஆம் ஆண்டின் சாதனைகளை பற்றி மிக அற்புதமாக சிறப்பு விருந்தினர் அவர்கள் தொல் திருமாவளவன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அத்தகைய பெருமைக்குரியவர்களே, அவரோடு துணையாக வந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய ஆட்சி பணியின் பணிபுரிந்து பல்வேறு சமூக நலப்பணிகளை செய்த வரப்பிரசாத ராவ் அவர்களையும், சென்னை பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருக்கின்றார் என்னுடைய நண்பர், அவர் வருங்கால துணைவேந்தர் ஆகணும், அதற்குரிய தகுதி இருக்குது, மக்கள் கொடுக்கணும், அதுதான் வேற ஒன்றும் இல்லை, தகுதி இருக்குது அதற்குரிய அந்த அவர் டாக்டர் ரங்கராஜன்னு அவர் 36 PhDயை உருவாக்கியிருக்கிறார். நல்ல ஞாபகம், நீங்கள்லாம் PhD பண்ணணும். 36 PhDயை உருவாக்கியவர் டாக்டர் ரங்கராஜன். அதில் ஏன் சொல்கிறேன்னா 36 PhD உருவாக்கியிருக்கிறார். அவரை நான் அன்றைக்கி வேணும்னே கூப்பிட்டேன், இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன், நீங்கள் என்னோட வாங்க. நான் சொன்னது என்ன தெரியுமா? மழலையர் பள்ளி, வருங்கால தலைவர்கள் இங்கே இருக்கிறார்கள், வருங்கால நடிகர்கள் இங்கே இருக்கிறார்கள், வருங்கால நாட்டிய விற்பனர்கள் இங்கே இருக்கின்றார்கள், சிவகுமார் போன்று நல்ல நியூஸ் படிக்கக்கூடிய பிள்ளைகள் இங்கே இருக்கின்றார்கள், அவர்களையெல்லாம் பார்க்க வாருங்கள் என்று அழைத்து வந்தேன் ரங்கராஜன் அவர்களை. இங்கே இந்த நிகழ்வினை பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்வினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற இதனுடைய முதல்வர், இதனுடைய நிர்வாகி திருமதி ஸ்ரீவித்யா சசிகுமார் அவர்களே, அவர்களுக்கு உற்ற துணையாக அவருடைய கணவர் சசிகுமார் அவர்கள், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. எள்ளென்றால் எண்ணெயாகும் கணவர், அதுதானே தேவை. அவங்க இங்கே இருக்கிறார்கள், அவர் கேட்டில் இருந்து எங்களை ரிசீவ் பண்ணி கூட்டு வராரு. அதுதான் ஒற்றுமை. ஒரு கணவன் மனைவி இணைந்து இணையர் அற்புதமாக சேவை செய்ய முடியும் என்பதற்கு நல்லதொரு சான்றாக விளங்குகின்றார்கள் ஸ்ரீவித்யா சசிகுமார் அவர்கள். அது மட்டுமல்ல, இங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்களை பார்த்தேன். நான் ஒரு ஆசிரியன், அதை நான் சொல்லிக்கிறேன். நான் ஒரு ஆசிரியன். ஆசிரியர் வேலை கிடைக்கிறதற்கு முன்னால் டியூஷன் மாஸ்டராக என்னை நானே ஆக்கி கொண்டவன். 1975 MA முடித்து நெல்லையில், நான் நெல்லையில் பூத்த முல்லை, திருநெல்வேலியில் பிறந்தவன். நெல்லையில் பூத்த முல்லை என்று நான் சொல்வது வழக்கம். நெல்லையிலே தோன்றி நெய்வேலியிலே படித்து கல்லூரி படிப்பை மீண்டும் நெல்லையில் நிறைவு செய்து திருச்சியில் வானொலி பணியை தொடங்கி சென்னை வந்த சேயோன் நான். ஆக இந்த எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, இந்த நிர்வாகிகளும் சரி, இந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் நான் பார்த்தேன். நான் என்னவா டீச்சரை முதல்ல டியூஷன் மாஸ்டர், அப்புறம் நான் எந்த பிள்ளைங்களுக்கு டியூஷன் எடுத்தனோ அந்த ஸ்கூல்லே என்னை டீச்சராக அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன டீச்சர் தெரியுமா? LKG கம் லாங்குவேஜ் அசிஸ்டண்ட். அண்டர்லைன். எப்படி? LKG வெள்ளி மூளை தீடும் வேளையிலே சோலை புள்ளிசை பாடிடும் நேரத்திலே மெல்ல எழுந்து வெளியில் வந்தான் கட்டை வெள்ளலி ஒன்றினை கண்டு விட்டான் பாட்டியின் வீட்டு பழம்பானை, அந்த பானை ஒரு பூரம் ஓட்டையடா, ஓட்டை வழி ஒரு சுண்டலியும் வந்து நெல் திங்குதடான்னு அந்த பாட்டு. நான் பாட என்னோட சேர்ந்து பிள்ளைங்க பாடுவாங்க. அழகா திருமாவளவன் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அதுவாகணும். அதான நடிப்பு, அதுதான நடிப்பு. ஆசிரிய பணியே அறப்பணி, அதற்கு உங்களை அர்ப்பணி என்பதற்கு சான்றாக இங்கு உள்ள ஆசிரியர்கள் விளங்குகிறார்கள். நெஞ்சார பாராட்டுகிறேன். 2 ஆண்டில் இத்தனை வளர்ச்சி என்றால்
இன்னும் பல ஆண்டுகளில் எத்தகைய வளர்ச்சி வரும். அவர்கள் சொன்னது போல சென்னை மாநகரம் முழுவதும் பிளே ஸ்கூலும் டே காரும் லிட்டில் ஸ்டார் கொண்டு வரும். அதற்கு உரிய வாய்ப்புகளும் வசதிகளும் அர்ப்பணிப்பும் உங்களிடம் உள்ளன. இது ஏதோ என்னை விருந்தினராக கூப்பிட்டதுக்காக பேசல, மிக அருமையான கருத்து சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் சென்னை வானொலியில் முன்னாள் இயக்குனர். ஒவ்வொரு நாளும் உங்களை நாடும் வண்ண களஞ்சியமே, உன்னதமான செய்தியை சொல்லும் எண்ண களஞ்சியமே, நகரினில் இன்று நடந்ததை எல்லாம் நினைத்து பார்க்கின்றோம், கருத்தில் நின்ற காட்சிகள் தம்மை விரும்பி கேட்கின்றோம், விருந்தினராக வருபவர் தம்மை அன்பால் அழைக்கின்றோம், வேண்டியவெல்லாம் உங்களுக்காக தொகுத்தே தருகின்றோம். இன்னுமா தயக்கம்? வானொலி கேளுங்கள், வளமாய் வாழுங்கள். எப்படி ஒலித்த குரல் தான் சேயோன். வானொலியில் வண்ண களஞ்சியம்னு ஒரு நிகழ்ச்சி 15 ஆண்டுகள் ஒலித்தது. எப்பொழுது தெரியுமா? இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரை ஒலித்த குரலுக்கு சொந்தக்காரன் சேயோன் தான் பேசுகிறேன். அந்த 9 மணியிலிருந்து 10 மணி முடியும் தெரியுமா? முடியும் போது பாட்டு வரும். இது தொடக்க பாடல். முடியும் போது என்ன தெரியுமா? சியூன்னு சொல்கிறோம்ல, அந்த பாட்டை எழுதுறது தென்கட்சி கோ சுவாமிநாதன். அவர் நானும் கலீகு. அவர் நல்ல பாட்டு ஒன்று ஞாபகம் வைத்துங்களுங்க, கவிதை இயல்பாக வரணும், இட்டு கட்டி வரக்கூடாது, அது கவிதை இல்லை. அவர் இயல்பாக கவிதை எழுதக்கூடியவர் தென்கட்சி சுவாமிநாதன். அவர்கிட்ட சொல்லி இதுக்கு ஒரு முடிப்பு கவிதை சொல்ல, சியூ நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லணும், இதான் முடிப்புன்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இனிதாய் கழிந்த இன்றைய பொழுதை இங்கே சிந்தித்தோம், நாளைய பொழுது நன்றாய் விடியும் மீண்டும் சந்திப்போம். சியுக்கு மீண்டும் சந்திப்போம். என்ன வரி பாருங்க. அவர் தான் வணக்கம் நேயர்களே, வாருங்கள் தோழர்களே, வானொலி கேளுங்களேன், வளமாய் வாழுங்களேன், சிந்தையை தூண்டும் நிகழ்ச்சி இது. பிள்ளைங்களை வச்சு அழகா பாண்டீங்கல்ல. சிந்தையை தூண்டும் நிகழ்ச்சி இது, சிகரத்தை நோக்கிய பயணம் இது, தடைகளை எல்லாம் தாண்டுவது, தரமாய் வாழ தூண்டுவது. வணக்கம் நேயர்களே, வாருங்கள் தோழர்களே, வானொலி கேளுங்களேன், வளமாய் வாழுங்களேன், உச்சியை தொட்டவர் வருகின்றார். திருமாவளவன் போல உச்சியை தொட்டவர் வருகின்றார். உன்னத யோசனை தருகின்றார், அனுபவ பாடம் சொல்கின்றார், அறிவால் அழைத்து செல்கின்றார். வணக்கம் நேயர்களே. இந்த பாடல் எங்கே ஒழிச்சு தெரியுமா? மாலையில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிகரத்தை நோக்கி 15 ஆண்டுகள் வானொலியில் ஒலித்தது. அதை பாடியது நான் அல்ல, டி.எல். மகாராஜன். ஆனால் அவர் பாடிய நான் பாடுவது வழக்கம் மேடை தோறும். ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், இந்த குழந்தைகளுக்கு சான்று ஆசிரியர்களும் இந்த அதாவது பள்ளிக்கூட ஒரு வளர்ச்சி அடையினா 3 பேர் துணை. ஒன்று குழந்தைகள் ஃபஸ்ட்டு, 2வது நிர்வாகம், 3வது பெற்றோர். இந்த 3 ஒரு முக்கோணம் மாதிரி, 3 இணைந்தால் அது வெற்றி. அந்த வெற்றியை 2 ஆண்டுகளில் நிறுவியவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள் என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி நாங்கள் ஒரு புத்தகம் கொண்டு வந்திருக்கேன். மலர் 40 ஆண்டுகளாக மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம் குழந்தைகளுக்கு அறிவு களஞ்சியம் போட்டி நடத்துது. இவங்கெல்லாம் பரிசு கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் பரிசு வாங்கினவன். 3ஆம் கிளாஸ்லேருந்து திருக்குறள் ஒப்பித்தல் போட்டியில் பரிசு வாங்கி இன்றைக்கும் பரிசு வாங்கிக்கிட்டே தான் இருக்கேன். ஏன் சொல்கிறேன்னா, அப்போல்லாம் 3 பரிசு தான் கொடுப்பாங்க. முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு, 4, 5 கிடையாது. கொஞ்ச நாள் கழித்து ஆறுதல் பரிசுன்னு கொடுத்தாங்க. எனக்கு இந்த 2மே பிடிக்கல. நான் என்ன பண்ணேன், ஒரு போட்டியை வச்சு அறிவு மலர் ஃபஸ்ட் ப்ரைஸ், அறிவு கதிர் செகண்ட் ப்ரைஸ், அறிவு தளிர் தேர்ட் ப்ரைஸ், அறிவு துளிர் ஃபோர்த் ப்ரைஸ், அறிவு புதிர் 5th ப்ரைஸ். புதிரும் துளிரும் தளிரும் கதிரும் மலரும்
இப்படி 40 ஆண்டுகளாக பண்ணுறோம். 39 ஆண்டு முடிந்தது. 39வது ஆண்டில் இந்த லிட்டில் ஸ்டார்ஸ் டே கேர் பிளே ஸ்கூல் அண்ட் டே கேர் பள்ளியினுடைய முதல்வர் என்னிடம் டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டு பதிவு பண்ணி அதிக பரிசுகளை பெற்று வந்தது இந்த பள்ளி. அதை நான் முத்திரை பதிவேன். நான் தான் போட்டி நடத்தினவன். அதற்கு பெருமை ஸ்ரீவித்யா சசிகுமார். அப்போவே என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்கள் பள்ளி ஆண்டு விழாவில் நீங்களே பேசணுன்னாங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி 2000 மாணவர்கள் கலந்துக்குவாங்க. காலையில் 9 மணிக்கு ஆரம்பிப்போம், சாயங்காலம் 6 மணிக்கு முடிப்போம். இப்படி ஒவ்வொரு வருஷமும். இந்த வருஷமும் வரப்போது இன்னும் நிறைய பரிசுகளை பெறுங்கள் என்று சொல்லி எங்கள் அதாவது திருக்குறளை வானொலி வழியாகவும் ரயில் மூலமும் தொலைபேசி மூலமும் பரவ செய்தது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கம். அது உதித்தது திருவள்ளுவர் திருக்கோயில் மயிலாப்பூர். நான் மயிலையே கையிலை, கையிலையே மயிலை என்று சொல்கிறவன். இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு எங்கள் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் 39வது ஆண்டு விழா மலரையும் அறிவியல் பூங்காவையும் கொடுத்து அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். Little Star After School students. I welcome Sri Kala Academy students. मूषिकवाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र दीन विनायक पाद नमस्ते. मूषिकवाहन मोदक हस्त चामर कर्ण विलंबित सूत्र वामन நடக்க முடியுமா? அது புரியுமா? சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா? புரியுமா? சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா? வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகி
பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அன்னவள் தன்னுயிர் குடிக்க வண்ண பாலில் நஞ்சு மூட்டி வதிக்க வந்த பூதகியின் எண்ணம் யாவும் அறிந்து கொண்டு அன்னவள் தன்னுயிர் குடிக்க தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தஜனு ஜனு ததிமி தரிகிட குக்கும் தரிகிட ததிகிட தோம் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் மண்ணில் தவிழ்ந்து வந்த மாயன் மண்ணை உண்டான் விண்ணும் மண்ணும் நிறைந்திடத்தான் விரும்புவதும் மண்தானே அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் அன்னை கண்டால் அஞ்சுவானே அடி பொறுக்க மாட்டாமல் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் கண்ணனவன் வாய் திறந்தான் காசினியை காட்டிவிட்டான் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தாம் ததீம் தஜனு தீம் ததீம் தஜனு ஜனு ததிமி தரிகிட குக்கும் தரிகிட ததிகிட தோம் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் சின்ன கண்ணன் என்ன செய்தான் தெரியுமா அவன் செய்த லீலை சொல்லி நடக்க முடியுமா புரியுமா சின்ன கண்ணன் எங்கள் கண்ணன் When my child was written at the age of 2 years, he was unable to talk, avoiding eye contact. Doctor also prescribed us to going to therapy section and play group. So we decided to join him in play school. After joining school in 2-3 months, he started talking and easily socialize and very much enjoying in the school because the teacher's caring, friendly nature makes him comfortable. And the brain development activity and monthly theme they are doing are very good for child to know more about the surrounding. So I heartily thank you all the Little Stars team and especially his class teacher be patiently handling them. Myself, father of Sai Visan, studying in pre-KG in Little Stars Play School. I would like to thank all the teachers and the principal ma'am and the supporting staff and ஆட்டோக்காரண்ணா எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். The principal ma'am is always committed, he is so energetic and he is always enthusiastic. ஸோ அவங்களோட திறமைக்கும் அவங்களோட உழைப்புக்கும் இந்த ஸ்கூல் இனி பெரிய லெவலில் வளரணும்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ எனது மகனின் எதிர்காலத்துக்காக எல்லா டீச்சரும் அயராட பாடுபடுறாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. I'm very happy to share my feedback here. என்னோட பொண்ணு ருத்ரவந்தனா ப்ரீகேஜி படிக்கிறாங்க. லாஸ்ட் இயர் இங்கே தான் ப்ளே குரூப் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தனால ப்ரீகேஜி இங்கே கண்டினியூ பண்ணோம். தீம் வைஸாக ஆக்டிவிட்டீஸ் கண்டக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு மேம். அது வந்து பிள்ளைங்களோட ஸ்பீச்சிங் ஸ்கில் நல்லா இம்ப்ரூவ் ஆனுச்சு. நெக்ஸ்ட் அவங்களோட மெமரி பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆனது. அப்புறம் நிறையா
கோகரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், டான்ஸ், யோகா அதெல்லாம் பண்ணும்போது பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு எங்களுக்கே அப்போ தான் தெரிஞ்சுக்கிறோம் நாங்களேவும். ஸோ டீச்சர்ஸ் வந்து ரொம்ப டெடிகேட்டிவாக பிள்ளைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ரொம்ப அட்வான்ஸான ஒரு கரிக்குலமை ரொம்ப பொறுமையாக பிள்ளைங்களுக்கு வந்து டீச் பண்ணுறாங்க. சிங்கிளாக ஒரு சென்டென்ஸில் என்ன சொல்லணும் அப்படின்னா, we are very happy to choose in this school for our daughter and hope this school will shine better in the upcoming years. Thank you. My name is Sai Rasat from UKG. Now we are going to present for drama, The Feast in the Jungle. I'm Nihalai. We are celebrating Forest Day. Bring your food for the feast. I am a tiger. I am a tiger. I have lemon to make a juice. I am a rabbit. I have a carrot. And let us make halwa. I am a hadith. I have clearly to make soup. Yeah. I have window to make sambar. I am a crow. I have mango to make payasam. Monkey. I have tomato to make yasam. I am a parrot. I have fruits to make a salad. I am a fox. I have onion to make a pachadi. Yummy. Tap tap pop. Tasty. Tasty. All the food are very tasty and yummy. The moral of the story is sharing teamwork bring happiness. மாலை வணக்கம். அறிவென்னும் விளக்கேற்றி அன்பென்னும் வழிகாட்டி என்னும் விளங்கும் இந்த லிட்டில் ஸ்டார் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் நான் வந்து சபரி வைஷ்ணவுடைய தந்தை பேசுகிறேன். எங்கள் குழந்தையை இந்த பள்ளியில் நாங்கள் சேர்க்கும் பொழுது ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் ஒரு சாதாரணமாக தான் சேர்த்து விட்டு சென்றோம். ஆனால் எங்கள் குழந்தைக்கு இவ்வளவு திறமைகள் இருக்கிறது என்று இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அவர்கள் கொடுத்த ஊக்கமும் அதனுடைய பயிற்சியும் தான் முதல் காரணம். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் இந்த பள்ளிக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த சென்னை சுற்றியுள்ள எந்த பள்ளியின் போட்டித் தேர்வுகள் நடந்தாலும் இந்த பள்ளியின் ஆசிரியர்கள் அதற்கான மாணவர்களை தயார் செய்து இந்த பள்ளிக்கு பெருமை சேர்க்கும் அளவிற்கு அவர்களை வழிநடத்துவார்கள். குறிப்பாக மயிலை தமிழ் சங்கம் நடத்திய அறிவுக்கடல் போட்டியில் இங்கு அதிகமான மாணவர்களை அனுப்பி அதிகமான பரிசுகளை பெற வைத்தார்கள். குறிப்பாக எனது மகள் அறிவு துளிர் என்ற அவார்டை அந்த விருதை பெற்று இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு குறிக்கோள் தான், அதாவது இந்த பள்ளி வந்து யூகேஜி வரையும் இருக்கக்கூடாது, இது 1 முதல் 5 வரை இருந்தால் இன்னும் எங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். I'm very happy to be here. I'm very happy to be here today.
second home. Every day I learn, play. I have So much fun with my new friends. a very big thank you. Very big thanks to my wonderful teacher. He will take care of Vidya man, take care. he'll take care of me and he aided me to do my best. Vidya ma'am, Vidya man, you're the best teacher ever. I am excited to graduate from kindergarten. Bye-bye. Thank you. Thank you, everyone. வணக்கம் Welcome. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஏன் ரொம்ப கொஞ்சம் அடுத்து என்ன நடக்க போகுது, எப்போ நம்ம குழந்தை ஸ்டேஜுக்கு வரும், எப்போ பரிசு வாங்க போகிறோம், எப்போ கான்வெகேஷன் நடக்கும், இந்த கேள்விகளோடய சுற்றிட்டு இருக்கீங்க எல்லாரும் மனசு இங்கே. குழந்தைங்களோட நிகழ்ச்சி அப்படின்னும் போது நம்ம குழந்தை மேடை ஏறி ஆடினாதான் கை தட்டணும் அப்படின்னு நிறைய பெற்றோர்களுக்கு இருக்கு. அப்படி இல்லாமல் எப்படி இந்த பிளே ஸ்கூல் நடத்துகிறவங்க எல்லா குழந்தையும் அவங்க குழந்தை மாதிரி பாவிக்கிறாங்களோ அதே மாதிரி எல்லா குழந்தையும் நம்ம குழந்தை, மேடை ஏறி ஆடுற அத்தனை குழந்தைகளும் வந்து இந்த நிகழ்காலத்தில் இருக்கிறாங்க, சந்தோஷத்தில் இருக்கிறாங்க. இதெல்லாமே சொல்லிட்டாங்க. இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்கும்போது எந்த குழந்தை ஆடினா என்ன ஊக்கப்படுத்தணும், அது கொஞ்சம் மிஸ்ஸிங் மாதிரி தெரிஞ்சுது எனக்கு. சரி, அதை ஹைலைட் பண்ணிடலாமே அப்படின்னு முதல்லையே. நீங்கள் தட்டுற கை வந்து சத்தம், அந்த கர ஒலி வந்து எனக்கு இல்லை, அந்த ஆடின குழந்தைகளுக்கு, நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு, சிறப்பு விருந்தினர்களுக்கு, இவங்களுக்கே போய் சேரும். இதை நான் உங்ககிட்ட எடுத்துட்டு வந்ததுன்னா அவ்வளோதான். ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி தான் ஸ்ரீவித்யா மேடம் அவங்கள சந்தித்தேன் நான். அப்போ ஒரு வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த லிட்டில் ஸ்டார்ஸ் இவங்களுடைய இன்னொரு சென்டருடைய நிகழ்வில் சந்தித்தேன். அப்போது எழுச்சி தமிழரையும் அங்கேயே சந்தித்தேன். எழுச்சி தலைவர் அவர், என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நான் தலைவராக பார்க்குறதுனால எழுச்சி தலைவராக தான் நான் பார்க்குறேன் என்றைக்குமே. பொதுவாக மேடைகளை பேசும்போது அரசியல் சாராமல் பேசுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே அரசியல்ன்றது ஆவே கிடையாது இங்கே அவர் பேசும்பொழுது. அதான் மிகப்பெரிய அவருடைய இது. எல்லாருக்கும் இந்த கலை வந்துடாது, அவருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. குழந்தைகளுக்கு என்ன தேவை, இன்றைய சூழ்நிலையில் பெற்றோர்களுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னார். தலைவர்களுக்கு நன்றி முதல்ல. அதையும் தாண்டி பார்க்கும்போது இதையும் தொற்றார் நம்மளுடைய மருத்துவர். திருக்குறளை என்னுடைய வாழ்க்கை என்ற அம்மை அவர் எடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சியை பார்க்கறத காட்டிலும் ரேடியோவில் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதோட சாராம்சமே வேற, அதோட ரீச்சே வேற. ஸோ குழந்தைகளுக்கு வந்து இந்த திருக்குறள் அப்படின்றத வந்து முக்கியமாக எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னது, அந்த கருத்து. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். எல்லாத்துக்கும் மேலே என்னுடைய முக்கியமான பாயிண்ட்டு, எங்கே போனாலும் குழந்தைகளை சந்திக்கும் போதோ பெற்றோர்களை சந்திக்கும் போதோ நான் முன்வைக்கக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, தலைவர் சொல்லும் பொழுது ஒரு பெரிய பள்ளியை நிர்வகிக்க முடியும், கல்லூரியை நிர்வகிக்க முடியும், ஆனால் இந்த பிளே ஸ்கூல் அப்படின்னு சொல்றது நிர்வகிக்க முடியாது. உண்மை. நம்ம வீட்டில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அதோட அல்லோல கல்லோலப்படுவோம். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு பிளே ஸ்கூலில் கொண்டு போய் விட்டதுக்கு அப்புறம்
அந்த பொறுப்பை இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு அங்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க. நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு. திரும்பி வரும்போது அந்த குழந்தைக்கு என்னென்ன பண்ணும், அந்த குழந்தை எப்படி வெளியில் வருது அப்படின்றத வச்சுட்டு பெற்றோர்கள் வந்து ஒரு ஆவலோட காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்க என் குழந்தைக்கு அப்படின்னு. இவங்களால வீட்டில் சொல்லிக் கொடுக்க முடியாத பல விஷயங்கள் இந்த மாதிரி பிளே ஸ்கூலில் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு விதை, அந்த விதைப்பது, அதனை தொடர்ந்து ஒரு பெற்றோராக இருந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை விஷயங்களையும் அவர்களுக்கு எளிதில் சொல்லக்கூடிய வகையில் பெற்றோர்களுக்கும் சரி குழந்தைகளுக்கும் சரி 2 பக்கமும் இந்த சீசா மாதிரி இவங்க பண்ற வேலை இருக்க, ஆஹா, கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்க. அது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஏன்னா அவங்க அதை ஜாபாவே எடுத்துக்கல. கமர்ஷியல் இல்லாம செய்யக்கூடிய இது ஒரு கமர்ஷியல் வேலை, இதுதான் அது. ஆனா நம்ம என்ன பண்றோம், வீட்டுக்கு வந்தவொடனே குழந்தைகளுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்க குழந்தைகள் சத்தம் போடாத பார்த்துக்குங்க. ஏன்னா அடுத்த சொல்லக்கூடிய 2 பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு நான் பேசுறது கேட்டாதான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்துட்டு போன ஒரு திருப்தி எனக்கு ஏற்படும். எத்தனை பேர் பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க? கை தூக்குங்களேன் ஒரு நிமிஷம். அவ்வளவுதானா? தாத்தா பாட்டி? ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா இந்த தாத்தா பாட்டிக்கு வந்து மீண்டும் தங்கள் குழந்தையை வளர்ப்பது போல பேர குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒன் மோர் அட்டெம்ப்ட் அவங்களுக்கு. பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றுக்கிட்டாச்சு, அந்த குழந்தையை வளர்க்கணும். பேரண்டிங்க்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரியல, எப்படி எடுத்துட்டு போகணும் அப்படின்றது. ஏன் அப்படின்னா எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்கணுன்ற ஒரு குணம் இருக்கு. எங்க அப்பா அம்மா எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் வாங்கி கொடுக்கணும். பேரண்ட்ஸ் ஷுட் நோ வென் டு சே நோ. அது KNOW, இது NO, இந்த 2 விஷயம். இதை கற்றுக் கொடுத்துட்டீங்க உங்க குழந்தைக்கு அப்படின்னா, ₹1 செலவு பண்ணணும் கூட அப்படி தூக்கி விடுறதெல்லாம் இல்லாம அது ஏன் செலவு பண்ண புரிய வச்சிட்டீங்கன்னா உங்க குழந்தை கடன்காரன் ஆக மாட்டாங்க பிற்காலத்தில். சின்ன சின்ன விஷயங்கள் குழந்தைகளுக்கு அன்றாடம் அப்படி நம்மளை பார்த்து கத்துக்குதுங்க அப்படின்ற மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு புரிய வச்சிங்க அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க, கடனாளி ஆக மாட்டாங்க. எங்க அப்பா சொல்லி கொடுத்தாங்க, எங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க. எல்லாத்துக்கு மேல நான் சிறு வயதில் கற்றுக் கொடுத்த என்னுடைய பள்ளி, இந்த சிறுவர் பள்ளி, இது முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லிட்டு அவன் அடுத்த லெவல்ல போகும்போது சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இவங்க பாடுபடும் போது பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு கோஆபரேட் பண்ணாதான் 2 பேரும் சேர்ந்து தேரை இழுத்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக் அந்த குழந்தை வெற்றி கிரீடத்தை போய் அடையும். இரண்டாவது, இன்னைக்கு இருக்கிற ஃபாஸ்ட் லைஃப்ல இன்னைக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு டிவி இதை ஷூட் பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருந்தது. ரொம்ப பார்த்தேன், நான் கிட்ட போய் பார்த்தேன். அவ்வளோ ஒரு நுணுக்கமாக வந்து அந்த கேமரா நவுறுது எல்லாம் பண்ணிட்டு இருந்தது. அந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருந்தது. தம்மா தூண்டு இருக்குது. அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸாக அதெல்லாம் கிடையாது, பர்ஃபெக்டாக எடுத்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு கேட்ஜெட்ஸோடைய ராஜாங்கம் அதுக்குள்ள போய் எல்லாம் விழுந்தாச்சு. விட்டில் பூச்சிகளாக நாம் சுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் மட்டுமல்ல, நம் குழந்தைகளை அடிமையாக்கி கொண்டிருக்கிறோம். ஏதாவது அழுவுது, ஏதாவது சண்டித்தனம் பண்ணுது அப்படின்னா இந்த கையில் ஃபோனை கொடுத்துருவோம். ஃபோனை கொடுத்துட்டா அந்த ஃபோனை பார்த்துட்டு என்ன நீ டிஸ்டர்ப் பண்ணாம இரு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செஞ்சுட்டு நாளைக்கு அந்த குழந்தையே வந்து ஸ்கூல்ல வந்து சொல்லுவாங்க, எப்போ பாரு ஃபோனும் கையுமாவே இருக்குங்க என் குழந்தை. எத்தனை பெற்றோர்கள் சொல்றீங்க இதை? தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு குழந்தைங்க மேல என்ன நியாயம்? குழந்தைகளுக்கு செல்போன் அதிக அளவு கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னா நீங்க அதிகமான நேரம் குழந்தைகள் செல்போனில் இப்படி பார்த்துட்டு இருக்கோம், படிப்படியா இப்படி வரும். இப்படி கிட்ட வர வர
ஒரு ஸ்டேஜில் தே வில் பிளைண்ட்னஸ் தான், கண் தெரியாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. ஒரு விஷயங்க, எதை வேணா ரிவர்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பார்வை குறைபாடு ஏற்பட்டதுன்னா ரிவர்ஸே பண்ண முடியாது. காலத்துக்கும் நம் குழந்தைகள் குருடர்களாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. நான் ஏதோ ஒரு இதுவா சொல்ல நினைச்சுக்காதீங்க. படித்து தெரிந்து கொண்டது, மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டது, அத்தனை விஷயங்களும் உள்ளடக்கி தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறேன். குழந்தைங்களுக்கு அது அப்படி இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும். அடறியா அழு பரவாயில்ல, ஆனால் கொடுக்க மாட்டேன். இதை சொல்ல கற்றுக்குங்க. முதல்ல எனக்கு கிடைக்காத என் குழந்தைக்கு கிடைக்கணும், அந்த தயவுசெய்து அது வேண்டாம். நம் குழந்தைக்கு தேவையா இல்லையா என்பதை யோசித்து முடிவெடுங்கள். ஏன்னா இப்போ குழந்தைங்களாம் அவங்க முடிவெடுக்கிற இடத்துல இல்லை. அவங்களுக்கு எப்படி முடிவெடுக்கணும்னு சொல்லி கொடுக்குற ஏஜ்லேயும் நம்ம இல்லை. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது புரிந்து கொள்ளுங்கள். எது எதெல்லாம் தேவையில்லையோ தயவு செய்து அதை அடக்கி வைங்க. படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்கள் குழந்தைகளுக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் பெரியவங்க பேப்பர் படிக்கிறீங்க? இல்லை. டிவி நியூஸே யாரும் பார்க்கறதில்ல. என்ன பார்க்கலன்னு நான் சொல்லலை, ஏன்னா கையில் செல்ஃபோன் வந்துடுச்சு, இதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் இன்ஃப்ளூயன்சிங். எது வேணுமோ அதான் பார்க்க முடியும், எல்லாமே பார்க்க முடியாது. ஆனால் பத்திரிகை செய்தி அப்படி இல்லை, அத்தனை விஷயங்களும் வரும். பெற்றோர்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு சபதத்தை, என் குழந்தைக்கு டெய்லி ஒரு பத்தி நான் இந்த ஸ்கூலுக்கு அதான் ரிக்வெஸ்ட் வைக்க போகிறேன். ஆங்கிலத்திலோ தமிழ்லையோ 2 பத்திரிகை தான் வருது. ஒரு பத்தி அந்த பசங்களுக்கு புரிய வைக்க ஆரம்பிச்சிருங்க. நாளைக்கு பேப்பர் படிக்கும் வழக்கம் நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு வரும். படிக்கும் பொழுது, பேப்பர் படிக்கும்போது கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது, கைகள் அதில் வரிகள் போய் கொண்டிருக்கிறது, உள்வாங்கி கொண்டிருக்கிறோம், அத்தனையும் உள் போய் சேரும். இத்தனை விஷயங்கள் இருக்கு பேப்பர் படிக்கிறதுல. எங்கள் வீட்டில் திட்டுவாங்க, நான் இப்பவும் சொல்கிறேன், பேப்பர் எடுத்து வச்சுன்னா 1 மணி நேரம் படிச்சுட்டு பாருங்க அப்படின்னு. நான் பேப்பர் எப்போல்லாம் கையில் எடுக்கிறேனோ என்னங்கன்னு கூப்பிடுவாங்க, அப்படியே பேப்பரை வச்சிருவேன். அப்புறம் கேப் கிடைக்குமா நான் படிப்பேன், அது விஷயம் வேறு. எப்படி சொல்கிறேன்னா, படிக்கும் வழக்கத்தை குழந்தைகளுக்கு இப்பொழுது நீங்கள் பேப்பர் படிக்கிறதை வழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டால் நாளைக்கு ஆங்கிலமோ தமிழோ எந்த மொழியாக இருந்தாலும் சரி படிக்கும் வழக்கத்தை சுலபமாக்க முடியும். அந்த படிக்கும் வழக்கத்தை சுலபமாக்கணும் அப்படின்னா இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம் நீங்க. ஸோ விஷிங் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் த சில்ட்ரன்ஸ். அண்ட் பசங்களாம் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகிடுவாங்க. நிறைய விஷயம் இருக்குது, நிறைய பேசலாம். ஆனால் இன்னொரு சமயத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம். உணவு சார்ந்த விஷயங்கள் பேச வேண்டும் என்று ஆசை. குழந்தைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு நான் அந்த கலந்த மீட்டிங்கில் சொன்னபோது சொன்னேன், எல்லா இடத்துலையும் போனால் ஒரு சமோசா கொடுத்துட்றாங்க, ஒரு இது கொடுத்துட்றாங்க அப்படின்னு. எங்களோட நிகழ்ச்சியில் நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னாங்க. சரி சொன்னாங்களே, ஒன்றும் நடக்கலையும் பார்த்து எல்லோரும் கையில் ஒரு தொன்னையில் கொடுத்துட்டாங்க. அத்தனையும் ஆரோக்கிய உணவு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆரோக்கிய உணவுகளை நாள்தோறும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. குழந்தைகளுக்கு குறிப்பாக பசிக்குதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுங்க, ஓவர்லோட் பண்ணாதீங்க. வாய்ப்புக்கு நன்றி மேடம். தேங்க்ஸ் a lot ஃபார் பீங் பேஷன்ஸ். கேட்டுட்டதுக்கு. யாருக்கெல்லாம் நான் பேசுனதில் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கை தூங்க பார்க்கலாம். நன்றி, இதுவே மிகப்பெரிய வெற்றி எனக்கு. நன்றி நன்றி நன்றி. Raghavendra, Syed, we move on to the classical dance students.
Harini, Shivani, Yashika, Joyce Esther. Parents, we are not able to hear any kind of applause. Students are receiving certificate. UKG convocation is over. There is no applause. There is no encouragement. What happened? More louder, please. Let them know that you are there for them. I request Aditi from Playgroup to come near the stage. Playgroup students, please get ready for certificate for fancy dress, favorite fruit and vegetable. Parents, please give them a huge round of applause. It's not easy to get 3-4 prizes. Alankrita, please get ready. Gohan, please get ready. The first prize for Animal Day, first prize for healthy food, first prize for mode of transport, second prize for project day, second prize for coloring competition, and participation certificate for fancy dress, favorite food and vegetable. Third prize for healthy food, first prize for project day, participation certificate for fancy dress, favorite food and vegetable, and participation for exhibition. Parents, please. Students are much more healthier and stronger than you people are. Can't hear anything at all. Mithran, please be ready. Dressed as a leader, first prize for rhymes, participation for project day, exhibition, and fancy dress, favorite fruit and vegetable. Parvati, please be ready. Favorite fruit and vegetable. Ritvik, please be ready. Samit background.
and participation certificate for fancy dress, favorite fruit and vegetable. Storytelling, third prize for rhyme recitation and participation certificate for exhibition, fancy dress as leader and fancy dress as favorite cartoon. Rudra Vandana, please be ready. Best out of waste, second prize for Animal Day, third prize for Tirukural recitation, third prize for storytelling, second prize for rhyme recitation, third prize for project day, and participation certificate for exhibition and fancy dress as favorite cartoon. Second prize for project day, first prize for Tirukural recitation, first prize for storytelling, first prize for coloring, participation certificate for exhibition and fancy dress as favorite cartoon. Exhibition and project day. Kavya Print, please be ready. Second prize for coloring, first prize in Hindi rhyme recitation, second prize for project day, participation certificate for exhibition, fancy dress as favorite cartoon, fancy dress as leader.
participation certificates for fancy dress as favorite animal, fancy dress as leader, exhibition and project day. PKG students to please come on stage for a group photo. எல்லாம் ஒரு நிமிஷம் ஸ்டேஜ் பாருங்களேன். சின்ன குழந்தைங்கள மேடை ஏறி வர போகிறாங்க. நான் பேசும்போது தான் எல்லாம் சரி சரின்னு கேட்டீங்க, எல்லாம் கை தூக்கினீங்க. சரி, நான் பேசுனதை ஏற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சேன். நான் எந்த குழந்தைன்னா நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும், உற்சாகப்படுத்தணும்னு சொன்னேன். ஆனால் கீழே உட்காந்து நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தேன். கை தான் எனக்கு வலிச்சு தவிர சத்தம் வெளியில் கேட்கல. மற்ற பொதுவாக இது வரைக்கும் பாவம் வளைச்சி வளைச்சி கொடுத்துருக்காங்க வரிசைகள்லாம். நம்ம குழந்தை மேடை ஏறின மட்டும் தான் கை தட்டணும்னு இருக்கீங்க. அட்லீஸ்ட் இப்போது கொஞ்சம் மாறிக்கிங்களேன். அவங்களும் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டாங்க. Thank you, sir. Maunish won the first prize for Colors Day, third prize for fancy dress as leader, first prize for best out of waste, second prize for Animal Day, first prize for healthy food versus junk food, second prize for mode of transport, first prize for project day, second prize for Tirukural, second prize for storytelling, first prize for coloring, third prize for rhymes and participation certificate for exhibition. Can't hear anyone clapping rather than one or two. Bhupesh Kumar, please be ready. Maunish parents have to get an extra bag next time. Adudha, that is what I said. They have to get an extra bag next time. First prize for project day, first prize for Tirukural, first prize for storytelling, first prize for people who help us, second prize for rhyme and participation for exhibition. Exhibition, fancy dress as leader. Akshara, please be ready. Second prize for Tirukural, third prize for storytelling, second prize for people who help us, participation for exhibition and fancy dress as a leader.
Mrs. Raghav, Mrs. Raghav, Mrs. Dhanlakshmi, Mrs. Ramya,
भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष मागे